Hi friends, welcome to Win and Shine. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் எக்கானமி, இந்தியா பொருளாதாரம் அதுதான் பார்க்க போறோம். எக்கனாமிக்ஸ் ரொம்ப குட்டி சப்ஜெக்ட் தாங்க, ரொம்ப பெருசுலாம் இல்ல. சில டெக்னிக்கல் டேர்ம் மட்டும் தான் இருக்கும், மற்றபடி எல்லாமே ஈஸி தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா நேஷனல் இன்கம், தேசிய வருமானம் அதுதான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா புது புக் படிக்கலாமா, பழைய புக் படிக்கலாமா, எந்த ஆத்தர் புக் படிக்கலாம், அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம கண்டிப்பா உங்களை ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ முடியும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் நான் கொடுப்பேன் அப்படி நம்பிக்கையோட வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன். சரி வாங்க சாப்டருக்குள்ள போலாம். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. எந்த ஒரு பொருளாதாரம் எடுத்தாலுமே ஒரு தன்மை வந்து இருக்கும், அது நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியன் எக்கானமி நம்ம எடுத்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பாவர்ட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை அதிகமா இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 7 டாபிக்கை பிரிப்பாங்க. ஒரு குட்டி டாபிக் தான், நம்ம தனியா வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த நேச்சருக்குள்ள இருக்கிற நேஷனல் இன்கம், அதுதான் பார்க்க போறோம். நம்ம இந்தியாவில் நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றதுக்கு சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்றாங்க. ரொம்ப அல்ஜிப்ரா ஃபார்முலா இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி, எம்சி, என்என்பி, எஃப்சி, பிஐ, டிபிஐ இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா சும்மா ஏபிசியில் பிரிச்சு போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க, கண்டிப்பா ஃபுல் ஃபார்ம் மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜிடிபி, அதுதான் பார்க்க போறோம். ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ்னா டோட்டல் மொத்தமா இருக்கிறது தான் கிராஸ், டொமஸ்டிக்னா உள்நாட்டு, ப்ராடக்ட்னா உற்பத்தி. ஓகேங்களா? சரி, இதுக்கான டெஃபினேஷன் விளக்கம் என்ன அப்படின்னா total value of all final goods and services produced in 1 year in geographical area. So அண்டர்லைன் பண்ணி தலைமைக்கு கீவேர்ட். ஓகேங்களா? தமிழ்ல ஒரு ஆண்டுல இந்திய புவியியல் அமைப்புக்குள்ள எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பொருட்கள் உற்பத்தி பண்றாங்க, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பா படிச்சிருப்போம். நம்ம எங்க வந்து கோட்டை விட்டுருவோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான், ஃபாரின்ஸ் பிளஸ் சிட்டிசன்ஸ். வெளிநாட்டுக்காரங்களும் உண்டு, இந்தியக்காரங்களும் உண்டு. ஸோ என்ன சம்பந்தம் இல்லாம சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? சரி வாங்க பார்க்கலாம். சோ இப்போ இந்த டயக்ராம் வந்து பாருங்க. சோ ரெண்டு டயக்ராம் நான் போட்டிருக்கேன், 2 சர்க்கிள் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த சர்க்கிள்ல இந்த சர்க்கிள் இந்தியா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, இந்த சர்க்கிள் ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி, நம்ம வந்து அமெரிக்கா அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இந்தியா ரவுண்டெல்லாம் இருக்காது, ஒரு சின்ன அசம்ஷன். ஓகேங்களா? சரி, இங்க நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து 10 கோடி இந்தியன்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் 10 கோடி இந்தியர்கள் இருக்காங்க, 1 கோடி வெளிநாட்டு மக்கள் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க, 10 கோடி இந்தியன்ஸ், 1 கோடி வெளிநாட்டு மக்கள் இருக்காங்க. சரி, அமெரிக்கால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1 கோடி இந்தியர்கள் வந்து வாழ்றாங்க. அமெரிக்கால 1 கோடி இந்தியர்கள் வாழ்றாங்க. சரி, எதுக்கு சொன்ன அப்படின்னா 10 கோடி இந்தியர்கள் 100 கோடி வந்து ஏர்ன் பண்றாங்க, 100 கோடி சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி 1 கோடி ஃபாரினர்ஸ் வெளிநாட்டுக்காரங்க இந்தியாக்குள்ள 10 கோடி வந்து போயினாக்கா சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அமெரிக்கால 1 கோடி இந்தியர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 20 கோடி. திரும்ப சொல்றேன் பாருங்க, இது இந்தியா, இது அமெரிக்கா. இந்தியாக்குள்ள இந்தியா மேப்புக்குள்ள 10 கோடி இந்தியர்களும் 1 கோடி வெளிநாட்டுக்காரங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? 10 கோடி இந்தியர்கள் 100 கோடி சம்பாதிக்கிறாங்க, 1 கோடி ஃபாரினர்ஸ் 10 கோடி சம்பாதிக்கிறாங்க இந்தியாக்குள்ள. சோ 1 கோடி இந்தியர்கள், நம்ம அப்பா அம்மா யாராவது வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்களே, அவங்க அந்த மாதிரி வெளியே போனவங்க 20 கோடி சம்பாதிக்கிறாங்க. சரி, இதுல ஜிடிபியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 110 கோடி தான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன், இன் ஜியோகிராபிக்கல் ஏரியா. ஓகேங்களா? சோ புவியியல் அமைப்புக்குள்ள எது இருக்கோ அது மட்டும்தான். சோ இதான் வந்து புவியியல் அமைப்பு. இதுக்குள்ள பாருங்க 100 பிளஸ் 10, இந்த 110 கோடி மட்டும்தான் ஜிடிபியில கணக்கு எடுத்துப்பாங்க. இந்த 20 கோடி எடுத்துக்க மாட்டாங்க. இந்தியன்ஸே வந்து ஏர்ன் பண்ணியிருந்தாலும் 20 கோடி எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பவுண்டரி விட்டு வெளியே போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது சிட்டிசன்ஸ் இந்திய குடிமகனும் உண்டு, வெளிநாட்டு குடிமகனும் உண்டு இந்தியா பார்டருக்குள்ள. ஓகேங்களா? சோ கொஸ்டின்ல ஃபாரின் சொன்னவன இந்தியாவோட ஜிடிபி கால்குலேட் பண்றதுக்கு எதுக்காக ஃபாரின் வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இதான் வந்து டீடைல் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? சரி, ஜிடிபி கால்குலேட் பண்றதுக்கு 1 இயர் அப்படின்னு சொன்னேன். அந்த 1 இயர் எப்ப அப்படின்னா ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும். இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ சம்டைம்ஸ் கேட்பாங்க, சோ பாத்துக்கோங்க. எங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கம்பெனியில் வேலை செஞ்சாங்கன்னா அந்த மார்ச் மாசம் போயிட்டு லீவ் போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா ரொம்ப கடுப்படிப்பாங்க. ஏன்னு கேட்கும்போது மார்ச் மாசம் வச்சா நம்மளுக்கு வந்து ரொம்ப வேலை அதிகமா இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நிதியாண்டு பினான்சியல் இயர் முடியும் அந்த டைம்ல. ஓகேங்களா? சோ ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும். அதே மாதிரி இந்த ஜிடிபி பொறுத்த வரைக்கும் குவான்டிடேட்டிவ் தான் மெஷர் பண்ணுவாங்க, அளவு சார்ந்த அப்படின்னு சொல்லுவாங்க, நாட் குவாலிட்டேட்டிவ், தரம் சார்ந்த வந்து பண்ண மாட்டாங்க. என்ன இது எக்ஸாம்பிள் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்ப ஸ்கெட்ச் பென் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்கெட்ச் பென் 2010ல 100 ரூபாய் விற்குது, 2010ல 100 ரூபாய் விற்குது. 2011ல இதே ஸ்கெட்ச் பென் இப்படியே தான் இருக்கு, 107 ரூபாய் விற்குது. சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா 7% இன்க்ரீஸ் ஆகுது, 7% இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இந்த ஸ்கெட்ச் பென்ல கேப்போ இல்ல மாடல் எதுவுமே மாத்தல, அப்படியே தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ குவான்டிட்டி மட்டும் தான் மாறுது, இதோட குவாலிட்டி வந்து மாறவே இல்லை. ஓகேங்களா? சோ அப்போ ஜிடிபி பொறுத்த வரைக்கும் குவான்டிடேட்டிவ் மட்டும் தான், அளவு சார்ந்து மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க, தரம் சார்ந்து பண்ண மாட்டாங்க. சரிங்களா?
ஜிடிபி எதுக்காக அப்படின்னா கம்பாரிசனுக்காக நம்ம மற்ற நாட்டு கூட எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்றதுக்கு ஜிடிபியை கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, இதான் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஃபுல்லா நான் வந்து சொல்லிட்டேன். சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நோட்ஸ்ல நான் பிடிஎஃப் வந்து கண்டிப்பா நான் வந்து நாளைக்கு வந்து அப்லோட் பண்றேன். ஸோ வந்து பாத்துக்கோங்க. ஸோ நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஓகேங்களா, தமிழ்ல நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்னா நிகர. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா NDP இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி, நம்ம இதே பார்த்துருக்கோம், மைனஸ் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் அப்படின்னா தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வேர் அண்ட் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வேற எதுவும் கிடையாது. என்ன இது தேய்மானம் அப்படின்னா நம்ம ஸ்கெட்ச் பென் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் ஸ்கெட்ச் பென் வந்து போயினாக்கா நான் ஒரு நாள் வாங்குறேன். ஒரு 10 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஸ்கெட்ச் வந்து போயினா எனக்கு தேஞ்சிரும். ஓகே, தேய்மா என்ன பண்ணுவாங்களாம், இப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்க ஸ்கெட்ச் பென், அந்த தேய்மானம் போக பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு. ஸோ அதுதான் வந்து போயினா இப்போ நான் போஸ்ட் நம்ம ஒரு நகையை வந்து அடகு வைக்கிறோம் அப்படின்னா நகை ரொம்ப அடி வாங்கிருக்கு, ரொம்ப தேஞ்சு போயிருக்கு, நான் பாதி காசு தான் கொடுப்பேன் அப்படின்னு சேர்த்து வந்து சொல்லுவான். ஓகேங்களா, அதே மாதிரி தான் தேஞ்சு போனதா மிச்சிட்டு மீடியம் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து NDP. ஓகேங்களா, இந்தியாவில் இதை யார் சொல்லுவாங்க அப்படின்னா காமர்ஸ் மினிஸ்ட்ரி, வர்த்தக அமைச்சகம், அவங்க தான் சொல்லுவாங்க. இதை வந்து கொஸ்டின் ஏரியா. ரெண்டு தான் பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஹவுஸ் ஹோல்டு, இன்னொன்று கரன்சி. ஹவுஸ் ஹோல்டுனா நம்ம வீட்டை யூஸ் பண்ற ஒரு டேபிள், ஃபேன் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அதுல இருந்து கண்டுபிடிக்க தான் வந்து போயினாங்க ஹவுஸ் ஹோல்டு. கரன்சி அப்படின்னா நம்ம இந்திய நாட்டு ரூபாய் வெளிநாட்டு டாலர்ல, அமெரிக்கா டாலர்ல எந்த அளவுக்கு சரிவை கண்டு இருக்கு, எந்த அளவுக்கு கம்மியா இருக்கு, அதை பேஸ் பண்ணி சொல்றது தான் கரன்சி. ஓகேங்களா, ஸோ நம்மளோட கரன்சி எந்த அளவுக்கு தேஞ்சு போயிருக்குன்னு சொல்றது தான் அந்த கரன்சி பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த NDP கம்பாரிசன்லாம் கிடையவே கிடையாது, ஜஸ்ட் லைக் தட் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஜிடிபி பொறுத்தவரைக்கும் கம்பாரிசன், நீங்க கம்பாரிசன் கிடையாது. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஜிடிபில இருந்து தான் மைனஸ் பண்றோம். ஸோ மைனஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஜிடிபி தான் அதிகமா இருக்கும். ஸோ ஜிடிபி ஆல்வேஸ் ஹையர், ஹையர் கிடையாதுங்க, எப்பவுமே ஹையர் அப்படின்னு சொல்லும். இல்ல அப்படின்னா NDP ஆல்வேஸ் லோவர், ஜிடிபி எப்பவுமே அதிகமா இருக்கும். இல்ல அப்படின்னா NDP எப்பவுமே கம்மியா இருக்கும். சிம்பிள், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ நீங்க பார்க்க வேண்டியது இந்த மினிஸ்ட்ரி, இந்த ஃபார்முலா, அவ்வளவுதாங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். GNP கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த தேசிய உற்பத்தி. ஓகேங்களா, இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா GNP ஈக்குவல் டு GDP பிளஸ் X மைனஸ் M அப்படின்னு சொல்லுவாங்க. Xனா எக்ஸ்போர்ட், Mனா வந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்றதுதான், ஏற்றுமதி இறக்குமதி மாதிரி. சரி, இதுக்கான எதுக்கு இங்கே வரைஞ்சிருக்கு அப்படின்னா சேம் இது வந்து இந்தியா, இது வந்து அமெரிக்கான்னு எடுத்துக்கோங்க. அங்க பார்த்த ஃபார்முலா தான் இங்க பார்க்க போறோம். ஜிடிபில பார்த்தது. ஸோ 10 கோடி இந்தியர்கள் 100 கோடி வந்து போயினாக்கா ஏர்ன் பண்றாங்க. 1 கோடி ஃபாரினர்ஸ் இந்தியாக்குள்ள 10 கோடி வந்து போயினாக்கா ஏர்ன் பண்றாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அமெரிக்கால பார்த்தோம் அப்படின்னா 1 கோடி இந்தியர்கள் 20 கோடி ஏர்ன் பண்றாங்க. ஓகேங்களா, சரி, இப்போ GNP எவ்வளவு, அதுதான் நம்ம கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா, ஜிடிபி நம்ம எவ்வளவு பார்த்தோம், 110 அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, இதுல எக்ஸ்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 20 கோடி தான் வெளிநாடு சம்பாதிச்சு அனுப்புறாங்க இல்லையா. சோ அந்த 20 கோடி மைனஸ் இந்தியாக்குள்ள வெளிநாட்டுக்காரங்க 10 கோடி சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த 10 கோடி. ஓகேங்களா, அப்ப என்ன வரும், 110 பிளஸ் 10, அப்ப மொத்தம் 120 கோடி. ஓகே, எக்ஸாம்பிள் சாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஜிடிபியை விட இங்க GNP அதிகமா இருக்கு இல்லையா. சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்படி இருக்காது ரியாலிட்டியில. ஏன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா, இந்த X மைனஸ் M நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க, NFI அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, வெளிநாட்டு வர பணம், தமிழ் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா, இதே 3 தான் பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேட் பேலன்ஸ், வர்த்தக நிலை. இந்தியா வந்து எந்த ட்ரேட் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி எப்படி பண்றாங்க, அதை பேஸ் பண்ணி தான் இதை இந்தியா வந்து மோஸ்டா வந்து நெகட்டிவா தான் இருக்கும். ஓகேங்களா, எப்பவுமே வந்து இந்தியா வந்து மோஸ்டா நெகட்டிவா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் லோன், நம்ம உலக வங்கிட்டு எல்லாம் வந்து கடன் வாங்குறோம் இல்லையா, அது கட்டுற வட்டி. ஓகேங்களா, சோ இதுலயே வந்து இந்தியா வந்து நெகட்டிவா தான் இருக்கும். நம்ம அதிகமா வந்து கடன் வந்து வாங்கியிருப்போம். விஜயகாந்த் படம் தான் பார்த்திருப்போம், எவ்வளவு கடன் வாங்கிருக்குன்னு சொல்லியிருப்பாரு. சோ அதான் வந்து போயினாக்கா எக்ஸ்டர்னல் லோன்ஸ். நெக்ஸ்ட் பிரைவேட் ரெமிட்டன்ஸ், பணம் அனுப்புதல். ரெமிட்டன்ஸ் அப்படின்னா பணம் அனுப்புதல், வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க இந்தியா காசு அனுப்புறாங்கல்ல, அதுதான் வந்து ரெமிட்டன்ஸ். இது இந்தியாவில் வந்து போயினாங்க பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்புறாங்க. ஓகேங்களா, சரி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நெகட்டிவ் நெகட்டிவ் பிளஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபார்முலா எப்படி மாறும் அப்படின்னா GNP ஈக்குவல் டு GDP பிளஸ் X மைனஸ் M இருக்கு. ஓகேங்களா, X மைனஸ் M நம்ம எப்படி எழுதலாம், NFIA அப்படின்னு எழுதலாமா. சரி சரி வாங்க இங்க பாருங்க, GDP பிளஸ் தான் நான் போட்டிருக்கேன், ஆனா மைனஸ் NFIA. ஏன் அப்படின்னா ட்ரேட் பேலன்ஸும் வர்த்தக நிலையும் மைனஸா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் வட்டி கட்டுறதும் மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கு. சோ ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆயிடும், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்போ ரியாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா GDP மைனஸ் NFIA. சோ ஜிடிபில இருந்து மைனஸ் பண்ணும்போது எது அதிகமா இருக்கும், GDP தான் அதிகமா இருக்கும். அப்போ GNP எப்பவுமே வந்து நெகட்டிவா தான் இருக்கும், லோவர் தென் GDP. ஓகேவா, சோ GNP கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா, இதான் வந்து GNP. அதே மாதிரி இந்த GNP கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் IMF சர்வதேச நிதி நிர்ணயம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அவங்க வந்து கம்பாரிசன் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, எதுக்காக IMF இது யூஸ் பண்றாங்க அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, PPP அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க.
இதை பத்தி டீட்டெயிலா தனியா சொல்றேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு புரியாம நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு பர்கர் நம்ம வந்து எடுத்துப்போம். என்னது பர்கர். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னி டேட்ல ஒரு டாலர் வந்து போயினாக்கா 50 ரூபா அப்படின்னு வச்சுப்போம். இந்தியாவோட டாலர் ரேட் இதுதான். ஓகேங்களா? அப்போ அமெரிக்கா வந்து போயினாக்கா ஒரு பர்கர் $1 இருக்கு. ஓகேங்களா? அமெரிக்கா பர்கர் இந்தியாவுக்கு வருது அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு டாலர் அப்படின்னா இந்தியாவில் வந்து போயினாக்கா 50 ரூபாய் தான் அந்த டாலரை அந்த பர்கர் நம்ம வந்து விற்கணும். ஓகேங்களா? ஒரு பர்கர் இருக்கு, அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்து வருது. அமெரிக்கால $1 விற்கிது அப்படின்னா $1 இந்தியா மதிப்பு என்னவோ அந்த விலைக்கு தான் பர்கரை விற்க முடியும். அதுதான் வாங்கும் திறன் சமநிலை. கீழே ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் வாங்கணும். ஸோ அங்க வந்து $1 இங்க $1 விற்க மாட்டாங்க. அங்க $1 எந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கும் அதுதான் வந்து போயினாக்கா இந்த சமநிலை. ஓகேங்களா? ஸோ டீட்டெயில் தனியாக வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் இது வரைக்கும் போதுமானதுதான். இன்னொன்னு, இந்த ஜிஎன்பி வந்து வேர்ல்ட் லெவல் அப்படின்னா நம்ம வெளிநாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பத்தி பேசுறோம். ஏற்றுமதி இறக்குமதி பேசும்போது உலக அளவில் இந்திய எக்கனாமி எப்படி நம்மளால அனலைஸ் பண்ண முடியுன்றதுக்காக தான் IMF இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல குவாலிட்டேட்டிவ் குவான்டிட்டி ரெண்டுமே வேணா உண்டு. ஓகேங்களா? தரமும் உண்டு, அளவும் உண்டு. ஓகேங்களா? இதான் வந்து போயினாங்க ஜிஎன்பி. சரி, இதுல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஒன்று இருக்கு. நம்ம ரெமிட்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா, வெளிநாடு இருந்து காசு வருது அப்படின்ட்டு. இந்த ரெமிட்டன்ஸ் ரிப்போர்ட் யார் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க், உலக வங்கி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுல கேரளா தான் டாப்ல இருக்கு. இந்தியாவில் கேரளா டாப்ல இருக்கு, மகாராஷ்டிரா செகண்ட், கர்நாடகா தேர்ட், தமிழ்நாடு ஃபோர்த்ல இருக்கு. இது வந்து பெர்சன்டேஜ் 19% இந்த மாதிரி பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. கேரளாவில் அதிகமாக கல்ஃப் கண்ட்ரிஸ், இந்த அரேபியன் கண்ட்ரிஸா இருக்குல்ல, சவுதி, ஈரான், ஈராக் அதிகமாக வேலை செய்வாங்க. ஓகேங்களா? சரி, இந்த ஃபேக்ட் பாருங்க. டிப்ரிசியேஷன் இன்க்ரீஸ், டினா டிப்ரிசியேஷன் தேய்மானம், பிசிஐ அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் தலா வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிப்ரிசியேஷன் அதிகமாகுது அப்படின்னா வேர் அண்ட் டேர் அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பெர் கேபிட்டா இன்கம் கம்மியாயிடும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஜிடிபி என்டிபி வந்து பார்த்திருப்போம். என்டிபி ஃபார்முலா என்ன? ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன் அப்படின்னு பார்த்திருப்போம். ஓகேங்களா? இப்போ இங்க டிப்ரிசியேஷன் அதிகமாக அதிகமாக ஜிடிபி என்ன ஆயிடும்? கம்மியாயிடும் வந்துனே இருக்கும். ஓகே, அப்ப ஆட்டோமேட்டிக்கா டிப்ரிசியேஷன் அதிகமாகும், பிசிஐ கம்மியாயிடும். இதான் கொஸ்டின் ஏரியா. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெட் நேஷனல் ப்ராடக்ட், நிகர தேசிய உற்பத்தி. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா என்என்பி என்ன ஃபார்முலா அப்படின்னா ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன். நம்ம ஜிஎன்பி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஜிஎன்பி வந்து தேய்மானத்தை கழிக்கிறது. சரி, இங்க எப்படி டிப்ரிசியேஷன் கழிப்பாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த பென் வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸ்கெட்ச் வந்து வச்சிருக்கேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பென்ல இந்த கேப் மட்டும் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, கேப் மட்டும் உடஞ்சு போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவேன்னா இந்த கேப் மட்டும் தூக்கி போட்டுட்டு வேற கேப் நான் வந்து இங்க வந்து ஆட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அப்போ இந்த கேப்புக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை மட்டும் வந்து கழிச்சுப்பாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் வந்து என்என்பி. என்என்பில ரெண்டு தான் பிரிப்பாங்க. ஒன்னு வந்து மார்க்கெட் காஸ்ட், சி வந்து மார்க்கெட். ஓகேங்களா? எஃப் வந்து ஃபேக்டரி. ஓகேங்களா? வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதுல மார்க்கெட் காஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து இருக்கும், சப்சிடி இருக்காது. மறைமுகமான வரி வந்து இருக்கும், சப்சிடி வந்து இருக்காது. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து $100 வைக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ $100 கவர்மெண்ட் வந்து $20 வந்து சப்சிடி கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு விற்பாங்க அப்படின்னா $80 வந்து விற்பாங்க. ஓகேங்களா? ₹20 வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க. இது ஃபேக்டரி காஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா என்என்பி அட் மார்க்கெட் காஸ்ட் பிளஸ் சப்சிடிஸ் மைனஸ் இன்டைரக்ட். ஸோ மார்க்கெட்ல இன்டைரக்ட் வந்து பிளஸ் ஆகும், இங்க வந்து மைனஸ் ஆகும். கொஸ்டின் இப்ப ஃபார்முலா வந்து மாத்தி மாத்தி கேட்பாங்க. ஸோ இந்தியாவில் நம்ம எதை வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னா ஃபேக்டரி காஸ்ட் தான் ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? அப்பதான் எல்லாமே டேலியாகும் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ ரொம்ப டீப்பாக நம்ம வந்து உள்ள போய் பார்க்க வேணாம், இதே போதுமானதான். நான் பிஎஸ்லாம் வந்து பண்ணல, இதுவே எனஃப் தான். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபேக்டரி காஸ்ட் எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா லேண்ட், லேபர், ரெண்ட், என்டர்பிரனர். ஓகேங்களா? சார் நிலம், அதில் வேலை செய்யறவங்க எவ்வளவு வந்து கொடுக்குறோம், சம்பளம் கொடுக்குறோம், அதை பேஸ் பண்ணி தான் ஃபேக்டரி காஸ்ட்டை பிரிப்பாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பர்சனல் இன்கம், தனிநபர் வருமானம். ஓகேங்களா? சோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நேஷனல் இன்கம். நம்ம இதுக்கும் பார்த்தோம் இல்லையா, நேஷனல் இன்கம் கூட பிளஸ் பண்ணுவாங்க. அதாவது டிரான்ஸ்பர் பேமெண்ட் மைனஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் பிளஸ் பேமெண்ட் ஃபார் சோஷியல் ஒர்க்ஸ். ஓகேங்களா? டிரான்ஸ்பர் பேமெண்ட் அப்படின்னா என்னன்னா, அதாவது எந்த ஒரு ப்ராடக்ட் இல்லாம சம்பளம் வந்து கொடுக்கறது. எக்ஸாம்பிள் பென்ஷன் வாங்குறது, அப்புறம் டிசாஸ்டர் ரிலீஃப், ஏன்னா பேரழி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து காசு கொடுப்பாங்க இல்லையா. சோ அதனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு லாபமும் இல்லை, நம்ம வந்து கொடுக்குறோம். பென்ஷன் வந்து வேலை செய்யாமலே பென்ஷன் வந்து வாங்குறாங்க, அதான் வந்து டிரான்ஸ்பர் பேமெண்ட். அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் அப்படின்னா இந்த கம்பெனிஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து சில அமௌண்ட் குடிச்சு வச்சுப்பாங்க, நான் வந்து அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதுதான் வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றது. பேமெண்ட் ஃபார் சோஷியல் ஒர்க்ஸ், இல்ல அப்படின்னா பேமெண்ட் ஃபார் சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா பென்ஷன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதுக்கெல்லாம் வந்து பே பண்றாங்கல்ல, அதுதான் வந்து பேமெண்ட் ஃபார் சோஷியல் ஒர்க் செக்யூரிட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது எம்ப்ளாயிஸே ஓகேங்களா, அவங்களுக்காக வந்து செக்யூரிட்டியா இருக்கட்டும், நான் வந்து அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன், பிஎஃப் வந்து அப்புறமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் வந்து பேமெண்ட் ஃபார் சோஷியல் ஒர்க் செக்யூரிட்டி. ஓகேங்களா? இதான் வந்து பர்சனல் இன்கம்.
ஃபார்முலா மட்டும் ஃபுல்லா பாத்துங்க, மோர் தென் எனஃப் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம், பிஐனா பர்சனல் இன்கம், செலவழிக்கும் தனிநபர் வருமானம். இதுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. பர்சனல் இன்கம்ல இருந்து டைரக்ட் டாக்ஸ், நேரடியான வரியை வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் கிடைச்சிரும். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ரொம்ப மெயின், இதை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதுதான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நேஷனல் இன்கம், தேசிய வருமானம். நெக்ஸ்ட் வீடியோல இந்தியாவோட எக்கனாமிக் எந்த தன்மையா இருக்கு, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமினா என்ன, பேஸ் பிரைஸ்னா என்ன, கரண்ட் பிரைஸ்னா என்ன, அதை பத்தி கண்டிப்பா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாத்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதுல நான் என்ன வந்து இப்போ மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும், ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சி இருந்தாலும் கமெண்ட் டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுங்களோ அதே மாதிரி கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க. ஷோரா ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, 4 பேருக்கு யூஸ் ஆகட்டும். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் பெட்டரா பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.